மாணிக்கம், வாங்கம்மா வாங்க. முதலாளி வரல? அவர் வரலப்பா. புடவை கடையில இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. புடவை காமிக்கலான்னு தான் நான் வந்தேன். உள்ள வாங்க. நிர்மலா, தண்ணி கொண்டு வா. உட்காருங்க. இந்தாங்க. நல்லா இருக்காமா? இதுக்கு என்னம்மா, நீங்க பார்த்து எடுத்தது நல்லா இல்லாமையா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கே. என்ன மாணிக்கம், நீ ஒன்னும் சொல்லல? இல்ல, புடவை நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டார்க்கா இருந்திருக்கலாம். ஏன்னா சரோ நல்ல சிவப்பு இல்லையா? அதனால என்னப்பா, இப்ப கூட கடையில போய் மாத்திக்கலாம். நீ எந்த கலர் சொல்றியோ அதையே எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. டேய் மாணிக்கம், நல்ல காரியத்துக்காக முதல்ல ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல போய் அது நொல்ல இது நொல்லன்னு சொல்லிக்கிட்டு என்னடா பழக்கம்? அம்மா, இந்த புடவையே இருக்கட்டும்மா. உங்களுக்கு பிடிச்சா சரிதாம்மா. மாணிக்கம், நான் வீட்டுக்கு போகணும்ப்பா. அவர் உடனே வர சொன்னாரு. சரிம்மா, நானும் உங்க கூடவே வரேன். முதலாளி கிட்ட எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஏம்மா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமே, வந்ததும் கிளம்புறீங்க? வேலை இருக்குமா, அதான் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேனே. அப்புறம் என்ன, வரேம்மா. சரி வரேம்மா. வாங்க. போயிட்டு வந்துடுறேம்மா. ஏமா, எதுக்கு அப்படி சட்டுன்னு அண்ணன் மேல எரிஞ்சு விழுந்த? இந்த புடவையை மாத்திட்டு வேற கலர் புடவை எடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும்? எனக்கு மாமியார் இல்லாத குறைய போக்குறதுக்கு நெய் இவன் என் வயித்துல வந்து பிறந்திருக்காண்டி. நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்கிட்ட கத்துற? என்ன தப்பா? எவன்டா இவன்? எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு. முதலாளி சம்சாரம் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்த புடவை, அத குறை சொன்னா அவங்க மனசு சங்கடப்படாது? தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பாப்பாங்களா? முட்டா பயல. இத பாருடா, இந்த சீலை, துணிமணி, நகை நட்டு இதெல்லாம் பொம்பளைங்க பேச வேண்டிய விஷயம். நீ எதுக்கு தேவையில்லாம தலைய குடுக்கற? எனக்கு என்ன போச்சு? எப்படியோ கட்டிட்டு அழுவுங்க. அம்மா, இப்ப நான் கேக்குறேன், என்கிட்டயாவது எரிஞ்சு விழாம பதில் சொல்லு. என்னடி நீ என்ன கேட்க போற? முதலாளி சம்சாரம் அண்ணன் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. புடவைய மாத்திக்கலான்னு அவங்க சாதாரணமா தான் சொன்னாங்க. ஆனா நீ தான் அந்த புடவைய மாத்த கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த. கரெக்ட் தானே? ஆமாண்டி, அப்படியே கூட வச்சுக்கோ. இப்ப என்ன அதுக்கு? இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள அவ ரொம்ப சிவப்பு, அவளுக்கு டார்க் கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னடி அக்கறை வேண்டி இருக்கு உன் கூட பிறந்தவனுக்கு? இப்பவே பொண்டாட்டி மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் விடிஞ்சா மாதிரி தான். இத பாருடி, இப்படியே உங்க அண்ணனை விட்டோன்னு வையி, நம்ம கைய விட்டு நழுவி அவன் முந்தானிக்குள்ள போயிடுவான். அப்புறம் நீ, நானு, எதுக்கு எடுத்தாலும் துள்றானே உன் சின்ன அண்ணன் செல்வம், எல்லாரும் தெருவுல தான் நிக்கணும். புரியுதா? பெருசா பேச வந்துருச்சுங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. அது எப்படிமா மருமகன்ற பேச்சு வந்த உடனே மாமியார் புத்தியை காட்டுறீங்க? ரொம்ப பேசாதடி. நாளைக்கு அவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீயும் நாத்தனார் புத்தியை தான் காட்டுவ.